அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 6/6/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது இதெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்குது, உங்களுக்கே தெரியுது. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் நேற்று சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நியூஸ் தான் நிறையவே அமைஞ்சிருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடிட்டோரியல் செக்ஷனுக்கு போகலாம். ஸோ இந்த இடத்துல இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எலெக்ஷன் பற்றி தான் கொடுத்துருக்காங்க எடிட்டோரியல்லையுமே. பட் ஆனால் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு விதத்தில் அது நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது. அதனால் நம்ம இதை பார்க்கலாம். த ரோட்ஸ் டு இண்டியாஸ் ரீடெமோக்ரட்டைசேஷன் த சேலஞ்சஸ் அப்படின்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆத்தர் மூணு விஷயத்தை பற்றி பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 10 இயர்ஸாக நம்மளோட இந்தியா பார்த்திங்கன்னா அந்த 3 விஷயம் ரொம்பவே மாறுபட்டு இருக்குது. ஸோ அது மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரும் அப்படின்றது அவர் பேசியிருக்கார். இவர் ரொம்ப பாலிட்டிக்ஸ், அதாவது ரொம்ப பாலிட்டிக்ஸ்லேயும் போகாமல் என்ன நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது பிரகாரம் பேசியிருக்கார். ஸோ அதனால தான் நான் இதை எடுக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸாக ஃபெட்ரலிசம் அப்படின்றது, அதாவது ஃபெட்ரலிசம்னா என்னென்னு பார்த்திங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரெண்டுமே சேர்ந்து ரூல் பண்ணுறது தான் பார்த்திங்கன்னா ஃபெட்ரலிசம். ஆனால் லாஸ்ட் 10 இயர்ஸாக ரொம்ப சென்ட்ரல் டாமினேட், ஏன்னா ரொம்பவே அப்போசிஷன் பார்ட்டி ரொம்ப வீக்காக இருந்ததுனால ரூலிங் பார்ட்டி ரொம்ப டேக் ஓவர் பண்ணி எப்படி இருந்தாலும் நம்ம தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்டேட் கூட நல்ல ஒரு கோஆர்டினேஷனே பண்ணல அப்படின்றது அந்த ஃபெட்ரலிசமில் லேக் ஆச்சு. அதே பார்த்திங்கன்னா ஸ்டேட் அப்பாரட்டஸ், அதாவது இந்த நிறைய ஸ்டேட் அப்பரேட்டஸ்க்குலாம் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல ஸ்டேட் விஷயத்துக்கெலாம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா இஷ்யூ ஆஃப் சென்ட்ரலைசேஷன் நிறையவே பார்த்திங்கன்னா அவங்க சென்ட்ரலில் என்ன நினைக்கிறாங்களோ ஸோ அதுதான் நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்மளுடைய ஸ்டேட்டோடைய எந்த ஒரு முடிவுமே பார்த்திங்கன்னா அவங்க கேட்கல. ஸோ அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மூணுமே பார்த்திங்கன்னா இப்போ இம்ப்ளிமெண்டேஷன், அதாவது இப்போ மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது ரொம்ப பேசிக் பாலிட்டிக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ நிறைய, அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனும் கலந்துருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த ஃபெட்ரலிசம் இருக்குது பார்த்திங்களா, அது கோஆலிஷன் பாலிட்டிக்ஸ் மூலயமா, அதாவது இந்த ஃபெட்ரலிசம் சென்டர் ஸ்டேட் பார்த்திங்கன்னா சென்டருக்கும் ஸ்டேட்க்கும் ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் உருவாகும். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, நாயுடு அந்த நிதிஷ் இவங்க 2 பேரோட முடிவால் இந்த பக்கம் யார் ரூலிங் பார்ட்டி அப்படின்றதே இவங்க 2 பேர் கையில் தான் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதனால் நிறையவே இந்த சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்க்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இதுக்கப்புறம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில். அண்ட் தென் யூஸ் ஆஃப் ஸ்டேட் அப்பரேட்டஸ், அதாவது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேட் அப்பரேட்டஸ்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் தென் சிவில் சொசைட்டி அண்ட் கான்செப்ட் ஆஃப் அப்போசிஷன் ஸ்ட்ரென்தன்ட் அப்படின்ற மாதிரி தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த சிவில் சொசைட்டி, இந்த ஒரு அப்போசிஷன் பார்ட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரிக்கு ஒரு நல்ல விஷயம் அப்போசிஷன் பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறது தான். அதனால் இது ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பொலிட்டிக்கல் டிஸ்கரேஜ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது நிறையவே இப்போ நம்ம சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு பின்னாடி ஒரு நியூஸே வருது. ஸோ அதனால் அதில் பார்க்கலாம். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் அவங்க எடுக்கிற முடிவு, அதாவது யூனிபாலிட்டியாக அவங்களே டெசிஷன் எடுத்துப்பாங்க. இப்போ நிறைய ஸ்டேட்ஸ்க்கு வரும் அப்படின்றது தான் இவருடைய ரைட்டிங்காக இருக்குது. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. நிறைய நம்மளை அக்ரிகல்ச்சர் ஜோன்ஸில் நம்ம நிறைய சப்சிடி கொடுக்குறோம், அளவுக்கு அதிகமாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி யூகே அண்ட் தென் இயூலேருந்து பார்த்திங்கன்னா இதனால் எங்களுக்கு தான் நிறைய லாஸ் ஆகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இன்வால்வ் ஆகிருக்கு யூகே அண்ட் இயூ. ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அவங்க சரி ஓகே நாங்கள் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கம்மி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு யூனிபாலிட்டியாக, ஏன்னா பார்த்திங்கன்னா அங்கே அவங்களோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்றதுனால அவங்க யாரோட டெசிஷனும் கேட்க வேண்டிய அவசியம்ன்றதே இல்லை. பட் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ சப்போஸ் நம்ம 2 பேரும் இப்போ எலெக்ட் பண்ணி நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்திருந்தாலுமே எஃப்டிஏ, அதாவது இப்போ நாயுடு அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த எஃப்டிஏ ஓகே இண்டஸ்ட்ரியல் அக்ரிமெண்ட்னால அவர் அதை ஆதரிக்கிறார். ஆனால் இது நிதிஷ் அவர் பார்த்திங்கன்னா எஃப்டிஏ அவர் எதிர்க்கிறார். ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது எஃப்டிஏவை எதிர்க்கிறாங்க. ஏன் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டாரை இது ரொம்பவே பாதிப்படையுது. ஸோ இதனால் நிறையவே அக்ரிகல்ச்சர்
செக்டார் வந்து பாதிப்படையுதுன்றதுனால இப்போ அவர் வந்து அதுக்கு ஓட் பண்ண மாட்டார். ஸோ அப்போ வந்து அவங்களால தனிச்சையாக வந்து எந்த ஒரு டிசிஷனும் டக்குன்னு எடுத்துட முடியாது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் நல்லா கிளியராகவே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ஆர்டிக்கலை தான் வந்து இது அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த அப்சல்யூட் மெஜாரிட்டியாக நீங்கள் இருக்கும்போது நம்மளோட எக்கனாமியை நல்லா லிபரைஸ் பண்ணலாம், நமக்கு என்ன வேணுமோ அந்த டெசிஷன் வந்து மேக் பண்ணலாம். ஆனால் இப்போ அதுக்கு ஈக்குவலாக அப்போசிஷன் பார்ட்டி இருக்குன்னும் போது ஸோ நம்ம வந்து அவ்வளோ டக்குன்ட்டு வந்து நம்மளோட டிசிஷன் எல்லாமே வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் கரெக்டாக வந்துடாது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நல்லா தெளிவாகவே வந்து ஆத்தர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலெக்ஷன் நியூஸ் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் அவ்வளோவா வந்து இம்பார்ட்டண்ட்டாக வந்து இல்லை. ஸோ இங்கே ஸ்போர்ட்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் இந்த ஒரு நேம் மட்டும் பார்த்திங்கன்னா இவரோட நேம் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரு ரஷ்யன் காஸ்மோனாட். இவர் நேம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்கும் பாருங்கள், ஒலெக் கொனென்கோ. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவர் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு மைல்ஸ்டோன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இவரோட நேம் கூட வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டண்ட் தான். எக்ஸாம்ஸில் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ஸில் தான் கேட்கறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இவர் வந்து ஆல்மோஸ்ட் 1000 days வந்து ஸ்பேஸ்லேயே ஸ்பெண்ட் பண்ணி ஸ்பேஸ்லேயே இருந்து இந்த மைல்ஸ்டோனை வந்து மேக் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட், இந்த ஒலெக் கொனென்கோ அப்படின்றது. ஸோ மற்றபடி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கெல்லாம் முன்னாடி சொன்னது தான், பைடன் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்போர்ட்ஸில் எதுவும் இல்லை. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து அவ்வளோவா எனக்கு எதுவும் இம்பார்ட்டண்ட்டாக தெரியல. பட் ஆனால் வந்து ஒரு சின்ன அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இந்த நிறைய டெப்த்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, ஃபார் பார்ன் வந்து ஹியரிங் டிசபிலிட்டி எல்லாம் இருக்கிறவங்க, காது கேட்காதவங்க இருக்கவங்க, இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சைனா அண்ட் யூஎஸ் இது வந்து ஒரு ரேர் ப்ரோக்ராம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம் சைனா அண்ட் யூஎஸ், அதோட அப்டேட் வந்து வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் 5 காது கேட்காத பிள்ளைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீன் தெராப்பி மூலயமா அவங்களுக்கு வந்து க்யூர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த டெஃப்னஸ்க்கான காரணம் ஏன் காது கேட்காமல் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா காதில் வந்து ஒரு ப்ரோட்டீன் இருக்குது, OTAOF ஜீன் அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஆட்டோஃபெர்லின் ப்ரோட்டீன். இந்த ஆட்டோஃபெர்லின் ப்ரோட்டீன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவங்க காதில் இல்லை அப்படின்றதுனால தான் வந்து அவங்களால கேட்க முடியல. ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், நம்மளோட காது வந்து கேட்குறதுக்கு இந்த ஆட்டோஃபெர்லின் ப்ரோட்டீன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு சில வைரஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஸோ அந்த ஆட்டோஃபெர்லின் அந்த ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா இன்டியூஸ் பண்ண வைக்கிறாங்க, அது வந்து உருவாக்க வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அது உருவாக்கக்கூடிய வைரஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஸோ ஆல்மோஸ்ட் 5 சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இப்போ வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போது அது ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு அவங்க கருதுனாங்கன்னா இது மோஸ்ட்லி இந்த ஜீன் தெராப்பி அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லா டெஃப்னஸும் க்யூர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆல்மோஸ்ட் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இந்த ஜீன் தெராப்பி நிறைய விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் ஆகுது. நிறைய இந்த மதர் டிஎன்ஏல வந்து ஏதாச்சும் ஃபால்ட் இருந்துச்சுன்னா வந்து தேர்டாக ஒரு மதர் வந்து மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி நிறையவே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு இந்த ஜீன் தெராப்பியில். ஸோ இதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுக்கணும்னு நினச்சேன். ஸோ தட்ஸ் இட். ஃபைனலி வி ரீச் த எண்ட். மீண்டும் நல்ல இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.